சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். இன்றைய தினம் சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய புனிதமான தோரகமாயில பாபா தினந்தோறுமே அதிகாலை எழுந்து சூரிய உதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்த தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம். சாய்ராம், நம் அனைவருக்குமே தெரியும் பாபாவுடைய தோரகமாயில எண்ணற்ற அற்புதங்கள் இன்னமும் இருக்கு. ஏன்னா பாபா 60 ஆண்டு காலம் தோரகமாயில வாழ்ந்தாரு. அப்படிப்பட்ட புனிதமான மசூதியில பாபா தினந்தோறுமே அதிகாலை எழுந்து தோரகமாயி மசூதியில பாபா தெற்கு நோக்கி இருக்கும் செவற்றுல இப்போ பாபா ஒரு கை செவற்றுல வச்சிருக்காரு, இன்னொரு கை அவருடைய கன்னத்துல வச்சிருக்காரு. இது போல பாபா 60 ஆண்டு காலமே இந்த தெற்கு நோக்கி செவற்றுக்கிட்ட நின்று காலையில பாபா சூரிய உதயத்தை பார்க்கறது பாபாவுடைய வழக்கம். பாபா நின்ன இடம், இந்த இடம் ரொம்ப ரொம்ப புனிதமான இடம். நம்ம பாபாவுடைய தோரகமாயி சொன்னாலே ரொம்ப ரொம்ப புனிதமான இடம். பரமாத்மா வாழும் ஒரு கோயில். இந்த கோயிலுக்குள்ள உள்நுழைஞ்ச பக்தர்கள் யாவுமே பாபாவுடைய கண்காணிப்புல இருப்பாங்க. பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் ஒவ்வொரு பக்தர்களுமே பாபா எப்பொழுதும் காத்தருள்வாரு. அப்படிப்பட்ட பாபா 60 ஆண்டு காலம் வாழ்ந்த புனிதமான வீடு தான் பாபாவுடைய மசூதி, இந்த தோரகமாயி. சாய்ராம், ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தோரகமாய்க்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைட்ல தவறாம பாருங்க, அங்க பாபா கட்டின ஒரு மணி இருக்கும். அந்த மணிக்கு பக்கத்திலேயே இந்த ஒரு சின்ன ஒரு ஆட்சி போல காட்டுறோம் பாத்தீங்களா, இது கீழே ஒரு பாதுகா இருக்கு. பாபா தினந்தோறுமே தோரகமாயில காலையில எழுந்த உடனே இந்த தெற்கு நோக்கி செவுரு, இப்போ இந்த பாதுகா பாருங்க, செவுத்துக்கு மேல ஒரு பாதுகா இருக்கு. இது என்னன்னா, பாபா இந்த செவுத்து கிட்ட நிப்பாரு. நிற்கும் பொழுது அவருடைய ஒரு கை இந்த செவுரத்தோடும் இன்னொரு கை அவருடைய கன்னத்தோடும். சைரம், தினந்தோறுமே சத்குரு ஷிரடி சாயப்பா காலையில எழுந்த உடனேயே இந்த தெற்கு நோக்கி செவர்கிட்ட தான் வருவாரு. தெற்கு நோக்கி செவர்கிட்ட சூரிய உதயத்தை பார்ப்பாரு. பாபா நின்னக்கூடிய இந்த புனிதமான இடம் ரொம்ப ரொம்ப புனிதம் வாய்ந்தது. இந்த செவுத்துக்கிட்ட பாபா நின்னதும் இந்த செவுத்துக்கு மேல ஒரு சின்ன பாதுகா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாருங்க, செவுத்து கீழே ஒரு சின்ன பாதுகா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாபாவுடைய கை அங்க இருக்கும். அந்த இடத்துல பாபாவுடைய ஒரு பாதம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது கீழே ஒரு ஆட்சி போல கட்டி, ஒரு கோயிலாட்ட கட்டி கீழே பாபாவுடைய ஒரு பெரிய பாதத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம இந்த இடத்துல நின்று வணங்குங்க. ஒரு சில நேரத்துல இந்த இடத்துல நீங்க தொட முடியாது. நீங்க அந்த பாபாவுடைய அண்டியை கிராஸ் பண்ணி தான் போவீங்க. பாபா சமைச்ச அடுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை கிராஸ் பண்ணி தான் போவீங்க. அதுக்கு ஆப்போசிட்ல தான் பாபா நிற்கக்கூடிய இந்த புனிதமான இடம் இருக்கும். ஒரு 2 செகண்ட் நின்று பாபாவுடைய ஆத்மார்த்தமா தியானம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம குருநாதர் 60 ஆண்டு ஷிரடியில இருந்திருக்காரு. இந்த 60 ஆண்டு அவர் வாழும் போது இந்த தெற்கே நோக்கி இருக்கும் செவுத்துக்கிட்ட தான் பாபா தினந்தோறுமே சூரிய உதயத்தை பார்ப்பாரு. சைரம், பாபா நின்ன இடம், இந்த தெற்கு நோக்கி சுவருக்கிட்ட நின்ன இடம் ரொம்ப ரொம்ப புனிதமானது. நீங்க ஒரு 2 நிமிஷம் ஆத்மார்த்த பக்தியோட இந்த இடத்துல பகவானுடைய திருவடி இருக்கு. நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய திருவடியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த திருவடியை வணங்குங்க. அது போக பாபா இப்ப நிக்கிறாரு பாத்தீங்களா செவுத்துல, இந்த வீடியோல காட்டுறோம் பாருங்க. தினந்தோறுமே இந்த செவுத்துக்கிட்ட நின்று சூரிய உதயத்தை பார்ப்பாரு. அதே போல ஷிரடி கிராம மக்கள் அந்த நட தெருவுல தான் அப்படியே நடந்து போவாங்க. அவங்கள எல்லாருமே அன்போட விசாரிப்பாரு. ஒருத்தர் கீழே அவர் வச்சிருக்க அந்த ருணால பந்தம், அந்த பாசம் ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கும். நீங்க பாபாவுடைய அந்த ஆரத்தி எல்லாம் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா பகவானுடைய சச்சரிதத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஒவ்வொரு பக்தர்களுடைய கையில பாபா உதி பிரசாதத்தை கொடுப்பார். கொடுத்து ஒரு பேரா பாபா சொல்லுவாரு. அவங்க பேரை சொல்லி, நீ வீட்டுக்கு போ, நீ வேலைக்கு போ, நீ சாப்பிடு, நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு பாபா சொல்லுவாரு. அது எல்லாமே நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வருவோம். இப்போ பாபா நிக்கிறாரு இந்த செவுத்துக்கு முன்னாடி. அந்த ஷீரடி ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பகவான் பாபா அவருடைய அருள் ஆசியால அவர் 60 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அப்படி காலையில எழுந்து நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா அவரு நம்மள கூப்பிடும் பொழுது, அந்த கிராமத்துல நம்மளும் ஒரு ஊரா இருந்து நம்ம அந்த கிராமத்து வழியா போகும்பொழுது அவர் அன்போடு அவர் நம்மளை கூப்பிடும் பொழுது அந்த பரமாத்மாவே நம்மளை கூப்பிடுற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கோம். அதே போலதான் ஷிரடி வாசிகளும் அந்த காலகட்டத்துல எத்தனை பேர் அவர் அன்போடு கூப்பிட்டு இருப்பாரு, எத்தனை பேருக்கு அவர் உதவி பண்ணியிருப்பாரு, எத்தனை பேருக்கு அவருடைய அருள் ஆட்சி கிடைச்சிருக்கும். இது போல பாபாவுடைய அற்புதங்கள் ஏராளமா கொட்டி இருக்கு. சேரம்
ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம பாபாவுடைய தோரகமாய்க்கு போங்க. அந்த தோரகமாய் பகவான் பாபா வாழும் ஒரு சரணாலயம். அந்த சரணாலயத்துல நுழைஞ்ச பக்தருடைய வாழ்க்கையில எந்தவித தீமைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் வராது. அப்படியே வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தி பகவான் பாபா கொடுப்பாரு. அதை எதிர்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் பல அற்புதங்களையும் பாபா உங்களுடைய வாழ்க்கையில நடத்துறத நீங்க கண்குளிர பார்க்க முடியும். சைரம் பாபா தோரகமாயில தெற்கு நோக்கி இருக்கும் இந்த புனிதமான செவுத்துக்கிட்ட சூரிய உதயத்தை பார்த்து தினந்தோறுமே கிராம மக்களை, ஷிரடி கிராம மக்களை அன்போடு அழைப்பாரு. இப்படிப்பட்ட புனிதமான இடத்துக்கிட்ட இந்த செவுத்துக்கு மேல ஒரு சின்ன பாதுகா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த செவுத்துக்கு கீழே பகவான் பாபாவுடைய திருவடி பட்டதால அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஆட்சி போல, இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க இந்த வீடியோல, சின்னதா ஒரு ஆட்சி போல கட்டி அது கீழே பாபாவுடைய திருவடி, ஒரு பெரிய திருவடியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தானம் ட்ரஸ்ட்ல தினந்தோறுமே தோரகமாய்க்கு பண்டிட் மூலம் பூஜைகள் நடத்தப்படும். அதுல பாபா நின்ன இந்த புனிதமான இடத்துக்கு விளக்கு ஏற்றி குங்குமம் எல்லாம் வச்சு கோலமிட்டு அழகாக தினந்தோறுமே பூஜைகள் பண்ணி நெய்வேத்தியம் எல்லாம் வைப்பாங்க. அது போல அற்புதமான இந்த இடம் தான் பாபாவுடைய தோரகமாயி. ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம பகவான் சத்குரு ஷிரடி சாய்பாபா தெற்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்ட இந்த புனிதமான இடத்தை நீங்களும் ஒரு நிமிடம் நின்று ஆத்மார்த்த பக்தியோடு உங்க பக்தியை பகவான் பாபாவுக்கு கொடுங்க. உங்க வாழ்க்கையில பல தடங்கள் எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை பாபா மிக விரைவில் கொடுத்தருள்வார். நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.